மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார். முகநூல் நேரலையில் பேசிய அவர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே விரிசல் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி வருத்தத்தை வெளிப்படுத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் கட்சிதான் உயிர்ப்போடு இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர், நிர்வாகிகளின் இல்ல நிகழ்ச்சிக்கு தன்னை அழைத்து செல்வதையே கட்சி பணிகள் என நம்பிக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நாள்தோறும் மக்களை சந்தித்து பிரச்சனைகளை வரிசைப்படுத்தி செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஒற்றை காட்டு யானை சாலையில் உலா வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திம்பம் அடுத்துள்ள அரேபாளையம் பிரிவு அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த காட்டு யானை அவ்வழியே சென்ற வாகனங்களை நிறுத்தி கரும்புகள் உள்ளனவா என பார்த்து சோதனையிட்டது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் சாலையின் ஓரமாக வாகனங்களை இயக்கி யானையிடம் இருந்து தப்பித்து சென்றனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பொறியியல் மாணவர் சேர்க்கை ஆன்லைன் கலந்தாய்வில் பொது பிரிவில் உள்ள சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வில் 869 மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு பிரிவு மாணவர்கள் 125 பேர் பொறியியல் இடங்கள் தேர்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி நடந்த பொது பிரிவுகளைச் சேர்ந்த சிறப்பு பிரிவில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 322 மாணவர்களுக்கும், விளையாட்டு வீரர்கள் பிரிவில் 414 மாணவர்களுக்கும், முன்னாள் ராணுவ வீரர்கள் குழந்தைகள் பிரிவில் 133 மாணவர்களுக்கும் என மொத்தம் 869 மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அவர்களுக்கு இறுதி ஒதுக்கீடு ஆணை வெளியிடப்பட உள்ளது. அண்டை மாநிலமான கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் எல்லை பகுதிகளில் முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக நீலகிரி மாவட்ட எல்லையில் முகாம் அமைத்துள்ள சுகாதாரத்துறை ஊழியர்கள் கேரளாவில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள், சுற்றுலா பயணிகளுக்கு பரிசோதனை செய்து வருகின்றனர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் நிபா வைரஸ் பரவாமல் தடுக்க போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கோவை வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு 10 வழிகளின் வழியே கேரளாவுக்கும் நமக்குமான அந்த சாலை வழி போக்குவரத்து இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் ஒன்றும், உதகையில் ஒரு 9. ஆக மொத்தத்தில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு ஒரு 20 வழித்தடங்கள் மூலமாக வரலாம். வாகனங்கள் மூலமாகவும் நடந்தும் வரலாம். அங்கே எல்லா இடங்கள்லையும் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் டிஹெச்ஓஸ் கண்காணிக்கிறாங்க. ஈரோட்டில் அரசின் இலவச வீட்டுமனைக்காக 15 ஆண்டுகளாக அலைந்து வருவதாக மாற்றுத்திறனாளி பெண் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். சம்பத் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வாடகைக்கு குடியிருக்கும் 56 வயதான பிரபாவதி வாய் பேச இயலாத, காது கேளாத மாற்றுத்திறன் உடையவர். தற்போது வாடகை கூட செலுத்த முடியாமல் சிரமப்படும் தனக்கு அதிகாரிகள் தலையிட்டு வீட்டுமனை கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் என ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அரசு உத்தரவுப்படி வடை பாயாசத்துடன் நல்விருந்து வழங்கப்பட்டது. சித்திரப்பாளையம் அரசு துவக்கப்பள்ளியில் பயிலும் 57 மாணவர்களுக்கு வடை, பாயசம், அப்பளம், சாப்பாடு ஆகியவை பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு வழங்கப்பட்டது. மாணவ மாணவிகளுக்கு விருந்தோம்பல் பற்றி தெரிந்து கொள்ள வழிவகை செய்த தமிழ்நாடு அரசுக்கு பெற்றோர்கள் நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடியில் போதை மறுவாழ்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்ட 2 நாட்களில் இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். கூலி தொழிலாளி விக்னேஷ் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மைய நிர்வாகிகள் தெரிவித்தாலும் உடலில் காயங்கள் இருப்பதாகவும் பிரேத பரிசோதனைக்கு பிறகே உடலை காட்டியதாகவும் குடும்பத்தினர் குறிப்பிட்டனர். எனவே விக்னேஷ் மரணம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். புதுச்சேரியில் புதிய நியமன எம்எல்ஏக்கள் 3 பேருக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அமைச்சராக இருந்த பாஜகவைச் சேர்ந்த சரவணன் குமார் 3 நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தனர். இதையடுத்து பாஜக மூத்த நிர்வாகி செல்வம் உட்பட 3 பேர் நியமன எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டனர். இது தொடர்பான பரிந்துரைக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் 14ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. ஆனால் அமைச்சர் பதவி நியமனத்திற்கு இழுபறி நீடிக்கிறது.
சென்னை அஸ்தினாபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட்டணி கட்சி சின்னமான தாமரையை அகற்றிடு என முழக்கமிட்டதால் சிரிப்பலை எழுந்தது. நெமிலிச்சேரி ஏரி முழுவதும் படர்ந்துள்ள ஆகாய தாமரை கொடிகளை அகற்றிடு அகற்றிடு, தாமரையை அகற்றிடு அகற்றிடு. நெமிலிச்சேரி ஏரி முழுவதும் படர்ந்துள்ள ஆகாய தாமரையை அகற்ற கோரி அஸ்தினாபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஜெயக்குமார் இவ்வாறு உளறி கொட்டினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கல்குவாரி அமைப்பது குறித்து நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. விண்ணமங்கலம் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் கல்குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விண்ணமங்கலம் பகுதியில் ஏற்கனவே 6 கல்குவாரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 6 கல்குவாரிகள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய சமூக ஆர்வலர்களுடன் உள்ளூர் கல்குவாரி ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஒரு கல்குவாரி அனுமதி கேட்டிருக்காங்க. மொத்தம் 13 குவாரி இங்கே நடத்தினா 30 வருஷம் வெட்ட போகிறாங்க. அப்படி வெட்டினா இந்த பகுதியினுடைய அந்த கல்குவாரியிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட நாங்கள் முழுக்க ஆய்வுக்கு உட்படுத்தினோம். கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலே ஓடை உருவாகுது. இந்த 80 இடத்துல வர ஓடை தண்ணீர் தான் இங்கே வந்து போய் பாலாற்றில் கலக்குது. இதுதான் விவசாயத்திற்கு அடிப்படையாக இருக்குது. அப்போ இந்த 80 ஓடைகளும் அழியும். ஈரோடு அருகே அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை தயாரித்த தொழிற்சாலைக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ஆரன்புதூர் அருகே கார்த்தி என்பவருக்கு சொந்தமான நிறுவனத்தில் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது 1.5 டன் பிளாஸ்டிக் கவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் நிறுவனத்திற்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு ஆலையின் மின் இணைப்பையும் துண்டித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பொதுமக்களுக்கு குடும்ப கட்டுப்பாட்டின் அவசியம் குறித்து திருப்புவனம் நகரின் முக்கிய பகுதிகளில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை மருத்துவர் ஸ்ரீவித்யா, திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு 250 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்த மாதம் ஜூலை 1லேருந்து 11 வரையும் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகள் மட்டும் 10லேருந்து 15 அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய அறுவை சிகிச்சைகள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். 2024ஆம் ஆண்டு வந்து 250 அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆண்டில் வந்து 6 மாதங்கள் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 75லேருந்து 80 குடும்ப நல அறுவை சிகிச்சைகள் வந்து பண்ணியிருக்கோம். திருச்சியில் குடியிருப்பு பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். அரியமங்கலம் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் 10 லட்சம் டன் குப்பைகள் மலை போல குவிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடிக்கடி ஏற்படும் தீ விபத்தால் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் குப்பை கிடங்கை அகற்றிவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏறக்குறைய 6 மாதங்களாக குப்பை அள்ளக்கூடிய பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குப்பை எரிமலையை போல மிகப்பெரிய மேடாக அங்கே இருக்குது. இந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கை பொறுத்த வரைக்கும் திடீரென்று குப்பை தீப்பிடித்து எரிகிறது. இந்த பகுதியில் மக்கள் வாழ்வதற்கே லாயக்கற்ற பகுதியாக இந்த அரியமங்கலம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 வார்டு மக்கள் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 6 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுக்கு மாலை அணிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு கடந்த 6 மாதங்களாக தண்ணீர் வந்ததே கிடையாது என்றும் பலமுறை புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருகிறார்கள் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
வேளச்சேரி குருநானக் கல்லூரி சந்திப்பில் புதிய மேம்பாலம் கட்டுவதற்காக சென்னை மாநகராட்சி டெண்டர் கோரியுள்ளது. சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரி 200 அடி சாலை சந்திப்பு முதல் கிண்டி வரை பேருந்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. 231 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த புதிய மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. பெண் வழக்கறிஞர் தொடர்பான வீடியோக்கள் இடம்பெற்றுள்ள அனைத்து இணையதளங்களையும் முடக்க ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பெண் வழக்கறிஞர் தொடர்பான வீடியோக்களை இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் நீக்க இயலாது என ஒன்றிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பெண் வழக்கறிஞர் தொடர்பான வீடியோ காட்சிகளை நீக்க சம்பந்தப்பட்ட இணையதளங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக ஒன்றிய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் என 3 இன்னிங்ஸிலும் அவுட் ஆன எடப்பாடி பழனிசாமி 4வது இன்னிங்ஸிலும் அவுட் ஆவார் என்று காரைக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரித்திர விபத்தால் முதலமைச்சர் ஆனவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றார். தேர்தலில் மக்களை சந்தித்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகவில்லை, ஒரு சரித்திர விபத்தால் அவர் முதலமைச்சரானார். அவர் முதலமைச்சரானதுக்கு அப்புறம் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் தோல்வி அடைந்திருக்கிறார். 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருக்காங்க. அது ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்றும் நல்லா இல்லை. 3 இன்னிங்ஸ்லேயும் அவுட், இது 4வது இன்னிங்ஸ்லேயும் அவுட் ஆகுது. திண்டுக்கல் சரக காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 586 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. திண்டுக்கல், தேனி, உத்தமபாளையம், போடிநாயக்கனூர், பழனி, கொடைக்கானல் போன்ற பல்வேறு இடங்களில் 586 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்குநேரி அருகே உள்ள பொத்தையடி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் எரியூட்டு நிறுவனத்தில் எரிக்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பகுதியில் பிடிபட்ட அரிய வகை புலாசா மீன் 18,000 ரூபாய்க்கு ஏலம் போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதிக சுவை கொண்டதாக கூறப்படும் இந்த வகை மீன்கள் ஆந்திர மக்களால் அதிக அளவில் வாங்கப்படும். புலாசா மீன்களை மீன்களின் ராஜா என்றும் ஏனாம் மக்கள் அழைக்கின்றனர். தாராபுரத்தில் பழங்குடியின கூலி தொழிலாளி மர்ம மரணம் தொடர்பாக SC/ST ஆணைய உறுப்பினர்கள் விசாரணை நடத்தினர். முருகன் என்பவர் கடந்த 26ஆம் தேதியன்று 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில் மரத்தில் தூக்கில் தொங்கியவாறு சடலமாக மீட்கப்பட்டார். இது குறித்த புகாரில் சென்னாக்கல் பாளையத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு SC/ST ஆணைய மாநில உறுப்பினர்கள் சென்று விசாரணை நடத்தினர். இதன் அறிக்கை அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.